power. எப்பொழுது நாம் வார்த்தைகள் கடந்து செல்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்கின்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை படித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்கின்ற பல பதங்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதனுடைய ரகசியத்தை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பதை தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற சத்தியத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய அடிப்படை அம்சங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய தன்மையை பேசினேன். நாம் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய நிலை, அதை பார்த்தோம். இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசங்களுமாய் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் உலகத்திற்கு சாட்சிட்டு தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறோம். மூன்றாவது, நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய ஆதாரம் என்ன? அவருடைய முன்னறிவின் படியே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்பாக, இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் நம்மோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் முன் தீர்மானித்தார். அதுதான் முன் அறிவின் படி என்று சொல்லும்போது அவர் முன் தீர்மானித்து அதன்படி செய்திருக்கிறார். நான்காவதாக, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் செயல் எல்லை, ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிரியை நடிப்பித்து பாவத்தை குறித்து நம்மை உணர்த்தி, நீதியை குறித்து நமக்கு உணர்த்தி, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உந்தி தள்ளி நம்மை வழிநடத்தி தேவனுக்கென்று நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார், பிரித்து விட்டார். பிரிக்கப்பட்ட நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய செயல் எல்லை. ஐந்தாவதாக, சென்ற வாரத்தில் நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். திருப்போம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கவனிங்க, நாம் என்ன பார்த்தோம்? தேவன் எதற்காக நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார்? இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதில் சில காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். முதலாவது உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட காரியம், உங்களிடத்தில் தேவன் கட்டளையிடுகிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதலே. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கட்டளையிடுகிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சமே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய குணாதிசயமே கீழ்ப்படிதல். தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிரியை செய்து நம்மை பிரித்தார், தேவனுக்கென்று நம்மை பரிசுத்தமாக்கினார், நாம் கீழ்ப்படிதல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான். இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நாம் காண்பிக்கும் பொழுது பல நன்மைகள் நாம் பெற்று அனுபவிக்கிறோம். அந்த நன்மைகள் சென்ற வாரத்திலிருந்து உங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தேன். முதலாவது ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஆதாம் ஏவாள் அவர்கள் கீழ்ப்படியாமையினால், அவர்களுடைய அந்த தவறான காரியத்தினால் முழு உலகமே பாதிக்கப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, கீழ்ப்படியாமை ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, மிக பயங்கரமான ஒரு பாவம். முழு உலகத்தையே இன்றைக்கு நாசமாக்கி கொண்ட ஒரே ஒரு பாவம் என்னன்னா கீழ்ப்படியாமை. அது மாத்திரமல்ல, காயின் ஆபேல் வந்த பொழுது அவர்களுடைய முதல் பலன், நாம் இன்றைக்கு தசமபாகம் என்று சொல்கிறோமே, அதில் ஆபேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்தார், ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆனால் காயினோ அவருடைய சொந்த இஷ்டத்தின்படி, அவருடைய சொந்த கூற்றின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் என்ன நினைத்தாரோ, அவருக்கு என்ன சரி என்று பட்டதோ அதை செய்தார். தேவன் அவருடைய காணிக்கையை புறக்கணித்து விட்டார். ஏனென்றால் வேதத்தின் பிரகாரமாக நாம் எதை செய்யாமல் போவோமானால் அதனுடைய ஆசீர்வாதம் நாம் காண முடியாது. அப்போ பாருங்க, தசமபாகத்தை குறித்து பேசும்பொழுது நான் ஏன் அதை விலக்கி சொன்னேன்?
ஏனென்றால் தேவன் உங்களுக்கென்று அதன் மூலமாக ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் அந்த தசம பாகத்தை குறித்து அவ்வளவு தெளிவாக நம் மத்தியில் சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு கீழ்ப்படியும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது காரியம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். இரண்டாவது காரியம், நீங்கள் அவரை உண்மையாக நம்புவீர்கள் என்றால் அதனுடைய ஒரே அத்தாட்சி கீழ்ப்படிதலே. நீங்கள் அவரை உண்மையாகவே நம்புகிறீர்கள் என்பதன் ஒரே அத்தாட்சி கீழ்ப்படிதலே. அவருடைய ஒரே இன்பம் அவரை நம்ப வேண்டும். அதுதான் அவர் கிடைக்கக்கூடிய ஒரே இன்பம். அவருடைய ஒரே இன்பம் அவரை நம்புவது, அவருடைய ஒரே வேதனை அவரை சந்தேகப்படுவது. அப்ப பாருங்க, வார்த்தை குறித்து நாம் போதிக்கும் பொழுது இது நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நாம் விரும்பி செய்யக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கோட்பாடுகள், தேவனுடைய விதிமுறைகள். இதை போதிக்கும் பொழுது அதை விசுவாசித்து அதன்படி செய்கிறவன் அவரை பிரியப்படுத்துகிறோம். அவருக்கு இன்பமாய் இருக்கிறது. சந்தேகப்படும் பொழுது, கேள்விக்குறியா இருக்கும் பொழுது, அதை விசுவாசியாமல் போகும் பொழுது அவருக்கு வேதனை ஏற்படுத்துகிறோம். அப்ப கவனிங்க, நாம் அவரை உண்மையாக நம்புகிறோம் என்பதனுடைய ஒரே அத்தாட்சி கீழ்ப்படிதல் தான். அப்ப சில உதாரணங்கள் கொடுங்க, அதன் மூலமாக நீங்கள் நன்றாக அதை புரிந்து கொள்வீர்கள். முதலாவது, நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் அவரை நம்ப வேண்டும்? கர்த்தரை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? எல்லா எதிர்மாறான சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் அவரை விசுவாசிக்க சொல்கிறார். முரண்பாடான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவரை விசுவாசிக்க ஏன் சொல்கிறார்? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏன் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? எதற்காக? நம்முடைய கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தின் மூலமாக, நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிறோம், அமுல்படுத்துகிறோம், நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறோம். ஏன் நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? கவனிங்க, நான் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும்? ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அப்ப கவனிங்க, தேவன் தம்முடைய வார்த்தையில் சொன்ன ஒவ்வொன்றும் சத்தியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நிச்சயமாக அதை நிறைவேற்றப்பட வேண்டும். தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் இருக்கிற அவர் விருப்பப்படுகிறார். அப்ப தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால் நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அவர் சொல்கிறது நான் செய்கிறேன். என்னுடைய புத்திக்கு அது எட்டாமல் போனாலும் அவருடைய வார்த்தையின் சொல்கிறத பிரகாரமாக நான் செய்கிறேன். ஏன் அதை செய்கிறேன்? ஏனென்றால் அதை விசுவாசிக்கும் பொழுது நான் என்ன காண்பிக்கிறேன்? கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனப்புத்திரன் அல்ல. அந்த இரண்டாவது பகுதி வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லியும் செய்யாமல் போயிருக்கிறாரா? நீங்க இது வரைக்கும் அவர் சொன்னதை செய்யாமல் போயிட்டார் பிரதர் என்று சரித்திரம் காட்ட முடியுமா? இல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை குறித்து அவர் ஏராளமான நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. எல்லாவற்றும் துல்லியமாக நிறைவேற்றினார். ஆகவே ஏற்கனவே அவர் சொன்னதை செய்திருக்கிறபடினால் நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அதன்படி நான் செய்கிறேன். ஒருவேளை என்னுடைய புத்திக்கு அதை எட்டாமல் போகலாம், ஒருவேளை என்னுடைய லாஜிக் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஒருவேளை என்னுடைய அறிவுத்திறனுக்கு முரண்பாடாக இருக்கலாம். சில காரியங்கள் தேவன் செய்ய சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக பார்க்கும்போது அது பைத்தியகரமாக தோன்றும். ஆனால் அதை மீறி நான் ஏன் செய்கிறேன், ஏன் அதை செயல்படுத்துகிறேன், அதற்கு நான் ஏன் கீழ்ப்படுகிறேன்? காரணம், தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில், உங்களை குறித்து எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த 26 ஆண்டு காலமாக நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேனே, இந்த 26 ஆண்டு காலமாக ஒரு காலமும் தம்முடைய வார்த்தையில் தேவன் தவறுனதே கிடையாது. He has not even failed once. ஒரே ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தை தவறுனதே கிடையாது. ஆகவே தான் நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். அப்போ கீழ்ப்படிதல் எதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது? நான் அவரை உண்மையாகவே நம்புகிறேன். அப்போ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி செய்ய வேண்டும். அங்க வந்து லாஜிக்கை பயன்படுத்திட்டு, அங்க வந்து நம்முடைய புத்தி கூர்மையும் நம்முடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் என்று நாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது.
தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய சொல்கிறதோ அதன்படி செய்ய நாம் கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் ஏற்படும். சில உதாரணங்களை கொடுக்கிறேன். ஆதியாகமம் 22:2-3 வசனங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கவனிங்க, இங்க அருமையான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்கிறது என்னுடைய விருப்பம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் என்ன செய்ய வேண்டும்? தகன பலியாக பலியிட வேண்டும். எத்தனை பேர் அதை செய்வீர்கள்? உங்களில் எத்தனை பேர் அதை செய்வீர்கள்? ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக இந்த பிள்ளைக்கு காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்த பொழுது அவர் 75 வயது இருந்தார். ஈசாக் பிறந்த பொழுது அவர் 100 வயது உள்ளவர். அப்போ 25 ஆண்டு காலமாய் பொறுமையுடன் பல கேலிக்கும் பல அவதூறமான காரியங்களுக்கும் பரிகாசத்திற்கும் அடிமையாகி ஆளாகி, ஆனாலும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டு அதன் மூலமாய் ஈசாக்கு பிறந்தார். இப்பொழுது ஈசாக் ஏறக்குறைய 20 வயசு உள்ளவன், ஒரு நல்ல வாலிபன், திராகாத்திரமான ஒரு வாலிபன். தேவன் சொல்கிற தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க, எப்படி வார்த்தை வெடிச்சு இந்த மனுஷனை சோதிக்கிறார் பாருங்க. உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை, the one you love, your only son whom you love. உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடு. ஆனால் கவனிங்க, கேட்ட மாத்திரத்தில் ஒரு தேவன் இந்த மனுஷன், இந்த விசுவாச தகப்பனை சோதிக்கிறார் என்று தமிழ்ல வந்திருக்குது. ஆனால் ஆக்சுவல் வேர்டு பரீட்சிக்கிறார், டெஸ்ட்டுங்க. இது ஒரு சோதனை அல்ல, ஏனென்றால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, பரீட்சிக்கிறவர். சோ டெஸ்ட் ஒன்று, ஆனால் டெம்டேஷன் அல்ல. அப்ப பாருங்க, தேவன் இந்த மனுஷனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அவருடைய விசுவாசத்துல ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது அதை பாஸ் பண்ண தேவன் விருப்பப்படுகிறார். டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய மறுத்துரு பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த அதிகாலையில் எழுந்து அந்த வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தை உண்மையாய் நம்புகிறான் என்பதை அவருடைய கீழ்ப்படுதலின் மூலமாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்பினான்? தன்னுடைய ஒரே புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர் காண்பித்த urgency, துரிதம். ஏனென்றால் அதிகாலையில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அதிகாலையில் எழுந்து எல்லா வேண்டிய காரியத்தையும் எடுத்துக்கொண்டு ஈசாக்கையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்ப பாருங்க, அவருடைய துரிதத்தை காண்பிக்கிறார். When you are urgent in obeying God, God is urgent in blessing you. ஹலோ, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நீங்கள் தீவிரமாகவும் துரிதமாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில் துரிதமாய் இருப்பார். ஹலோ, அந்த urgency நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, விடிய காலையில் எழுந்து பாருங்க, ஒரு கேள்வி கேட்கல, அந்த நைட்டு ஃபுல்லா யோசித்து இருக்கலாம், என்ன கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, ஒரே மகன் 22 வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் காத்திருந்து இப்போ இவரை தகன பலியாக நான் ஒப்பு கொடுக்கணுமே. அந்த தகப்பனுடைய உள்ளத்துல நடந்திருக்கிற போராட்டங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஏதோ டக்குன்னு எடுத்தார் எல்லாம் பண்ணிட்டார் இல்ல, பல போராட்டங்கள், பல கேள்விக்குறிகள், பிசாசனுடைய சத்தம் அதிகமா இருந்திருக்கும். இது கர்த்தர் அல்ல, இது உன்னுடைய சொந்த சுய புத்தி, நீயா இதை நினைச்சுக்கிற, இதெல்லாம் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் கொடுத்தது ஏன் காணிக்கையா கேட்கிறார், தகன பலியாக கேட்கிறார், இதெல்லாம் நீ தவறு, நீ செய்யாதென்று ஆயிரக்கணக்கான குரல்கள் கேட்கப்பட்டிருக்கலாம் அந்த ராத்திரியில். ஆனாலும் எத்தனை குரல்கள் கேட்டாலும், ஆனால் கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருக்கிறபடினால், தேவனுடைய வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிறபடினால், விடிய காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து எல்லா ஆயத்தங்களை செய்து தன் மகனை கூட்டு கொண்டு போகிறான். அங்கு கூட்டி கொண்டு போகும்பொழுது கர்த்தருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் கத்தியை தூக்கி வெட்ட போகும்போது கர்த்தர் அவரை நிறுத்தி அவருக்கு
புதரில் மாட்டி சிக்கின ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து, இது உன்னுடைய மகனுக்கு பதிலாக நீ பலியிடு. அப்பொழுது அந்த நேரத்தில் அவர் என்ன அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறார்? யெகோவா ஈரே. தேவைகள் எழுவதற்கு முன்பாகவே தேவைகளை சந்திக்க திட்டமுள்ளவர் நம்முடைய தேவன். பாருங்க, எப்பொழுது ஆபிரகாம் இடத்தில் அதை சொல்ல ஆரம்பித்தாரோ, சொல்வதற்கு முன்பாகவே அந்த ஆட்டுக்கடாவை அந்த முட்புதரில் வைத்த பிறகுதான் இங்க வந்து ஆபிரகாம் இடத்துல ஒரு பரீட்சை கொடுக்கிறார். ஏற்கனவே பதில வைத்த பிறகுதான் இங்க பரீட்சிக்கிறார். பாருங்க, நம்முடைய கர்த்தர் நல்லவர். உன்னுடைய தேவை எழுவதற்கு முன்பாக உன்னுடைய தேவையை சந்திக்க எல்லா ஆயத்தங்களை முட்புதரில் வைத்து விட்டார். எப்பொழுது? 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கின பொழுது அவரே தேவனுடைய ஆட்டுக்கடாவாய், ஆட்டுக்குட்டியாய் கல்வாரி சிலுவையில் என்னுடைய இடத்துல, நான் சாக வேண்டிய இடத்துல அவர் மரித்து, நான் சபிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் சபிக்கப்பட்டு, நான் உபத்திரப்பட வேண்டிய இடத்துல அவர் உபத்திரப்பட்டு, நான் நரகத்துக்கு செல்ல வேண்டிய இடத்துல அவர் சென்று உயிர்த்தெழுந்து பாதாளத்தை ஜெயித்து, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக திரளான ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாய் மாறி இருக்கிறதுக்கு காரணமே தேவன் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையாய் நம்புகிறவர்கள் தேவன் எதை செய்ய சொன்னாலும் ஒரு கேள்வியை கேட்காமல் துரிதமாய் செய்து அதன் மூலமாய் தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் வல்லுநர்களாக மாறினார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் எப்படி மாறினார்? பரீட்சை வந்த பொழுது அதை பாஸ் பண்ணார். அப்போ நமக்கு தேர்வு வரும்பொழுது அதில் தேர்ச்சி பெற வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்புணர்ச்சி. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், அவர் எதை செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அப்ப தேவன் சுகம் தருவாரா? சுகம் கொடுத்தே ஆகணுமா? கண்டிப்பா. ஒவ்வொரு விசுவாசி சுகத்தில் வாடுவது தேவனுடைய விருப்பம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாமல் என்ன நினைக்கிறோம்? சில பேருக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார், சில பேருக்கு நோயை கொடுக்கிறார். எங்க வசனத்தில் இருக்குன்னு காட்டுங்க. சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு சுகம் கொடுக்கிறார். எங்க வசனத்தை காட்டுங்க. நான் வசனத்தை விசுவாசிக்கிறவன். உங்களுடைய அனுபவங்கள் இங்க சொல்லாதீங்க. என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்ல இங்க வரவில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ தேவனுடைய வார்த்தையே சத்தியம். நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினால் என்னுடைய மனதிற்கு அது எட்டாமல் போனாலும் நான் அதற்கு கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்? நான் கேள்வியை கேட்க மாட்டேன், அவர் சொன்னா நான் செய்வேன். Praise the Lord. அப்ப பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் முதலாவது அவர் சொல்கிறதுக்கு செவி கொடுத்து துரிதமாய் அதை செயல்படுத்த வேண்டும். நான் யோசித்து சொல்கிறேன் பிரதர், நான் ஜெபித்து சொல்றேன் பிரதர். வசனத்துல எழுத பிறகு இங்க இன்னத்துக்கு ஜெபம், எங்க ஜெபிக்கணும் அங்க ஜெபிக்க மாட்டோம். தேவன் எப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டியதுதான் நம் மீது விழுந்த பொறுப்பு. அப்போ வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறது எப்படிங்க? அதை செய்யும் பொழுது. யோசுவா இடத்துல தேவன் என்ன சொல்றார்? 1ஆம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக, அதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்கு, இரவும் பகலுமாய் அது தியானமாய் இருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? உன் வழியை வாய்க்க பண்ணி அப்பொழுது புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய். நீ புத்திமானாய் இருப்பாய். புத்திமான் என்று சொல்லும் போது you will have good success, you will have prosperity. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, உங்களுக்கு prosperity-யும் good success வேணும்னா என்ன செய்யணும்? அதை செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிறது முக்கியம் இல்ல, தியானித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். வார்த்தையை செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அப்ப பாருங்க, வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் பாத்தீங்களா? ஆபிரகாம் துரிதமாய் அதை செயல்பட்டதுனால தேவன் துரிதமாய் அவரை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் வந்து குவியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை துவங்கி வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய்
அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கவனிங்க, எவ்வளவு மோசமான மனுஷன் பாருங்க. எவ்வளவு அழகாக இந்த விதவை சொல்கிறது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஐயா, ஊழியக்காரன் தெரிஞ்சிச்சு, தேவதாசன் தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரே ஒரு அடை செஞ்சு அதில் என் பையன் பாதி சாப்பிட்டு, இல்லை அவன் முக்கா சாப்பிட்டு நான் பாதி நான் அதை மீதியை சாப்பிட்டு நாங்கள் மறிக்க போகிறோம். அதற்கு 2 விறகு குட்டிகள் எடுத்திருக்கிறேன், 2 விறகு பொறுக்குகிறேன், 2 விறகு கட்டிகள், அவ்வளோதான், 2 குச்சி, அதுவும் அவ்வளோ கிடையாது பாருங்க. பயங்கரமான ஒரு வறட்சி, பயங்கரமான ஒரு பஞ்சம். இவங்க அந்த சின்ன அடையை செஞ்சு 2 பேர் சாப்பிட்டது, கடைசியாக ஆகாரத்தை சாப்பிட்டு சாக போறாங்க. இவருடைய வார்த்தை கவனிங்களேன், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை கொடு. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் அது எழுந்து சொன்னா கல்லடி தான் விடும் இல்லைங்களா? என்ன பிரதர், நான் சொல்லி நிற்கிற என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அதுவும் தான்றாரு, அதுவும் காணிக்க கூடன்றாரு. கவனிங்க, இவர் வார்த்தைங்களை பாருங்க. அந்த ஸ்திரீ சொல்கிறா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் இருக்குது, இதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம், பரவாயில்ல நீ செய்யறது நீ செய், ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு கூடன்ற. எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க? உண்மையில ஒரு விசுவாசம் கூட்டது கரெக்டா இருக்கிறீங்க. நானும் தான் இருக்கிறேன், நிச்சயமா நான் யோசிச்சிருப்பேன், கர்த்தரால் வந்த மனுஷன் தானா இவரு? கர்த்தரால் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு, இருக்கிறத புடுங்கிறத கர்த்தரா, இருக்கிறதா பல்மடங்கு ஆசீர்வாதி கொடுக்கறது தானே கர்த்தர். இவர் என்னன்னா இருக்கிறதையும் வாங்கி முதலாவது எனக்கு கொடுன்றாரு. உனக்கு இருக்கிறதோ இல்லையோ முதலாவது எனக்கு கொடுத்துருன்றாரு. ஏன் எனக்கு முதலாவது கொடு? அதுதான் நான் போன வாரம் தெளிவாக அந்த தசம பாகத்தை கொடுத்து பேசினேன். ஏன் கர்த்தர் முதல் பலன் 5வது பகுதி கேட்கல, அந்த 10% கேட்கறல, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஏன் சொல்றாரு? முதல் பலன் 5வது பகுதியா கேட்டிருக்கலாம், இல்ல 8வது பகுதி. ஆனா கொடுக்கணும் 10% கொடுக்கணும். அந்த 10%ல 8வது நான் 10% கொடுக்கலாமே, ஏன் ஃபர்ஸ்ட் 10th கொடுக்கணும்? ஏனென்றால் தேவன் ஒரு விதிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஹலோ, அதற்காக தான் இந்த முதல் பலன். உன்னுடைய காசு எடுத்துட்டு அவரை ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனால் எதற்காக முதலாவது கேட்கிறார்? 14ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாட்கள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கவனிங்க, எதற்காக முதலாவது என்னிடத்துல கொடுத்துரு? ஏனென்றால் நீயும் உன் மகன் அதை சாப்பிட்டனா நீங்க அதோடு சாப்டர் க்ளோஸ். நீங்க அதை சாப்பிட்டு சாகணும் தான். ஆனா எனக்கு கொடுத்தா, எனக்கு கொடுக்கும் போது கர்த்தர் கொடுக்குறீங்க, நீங்கள் இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை என்ப வார்த்தைக்கு இடம் கிடையாது. நான் சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் பற்றாக்குறை என்பதே வராதுங்க. ஹலோ, glory to God. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கூட்டவரோடைய உன்னிடத்தில் எடுக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறது இழந்து போக மாட்டீர்கள். மாறாக நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறவைகளை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் நீங்கள் கொடுத்ததை மாத்திரம் திருப்பி தராமல்
அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதை இணைச்சு திருப்பி தருகிறார். இருக்கிறீங்களா? மத்திய எழுதின சுவிசேஷம் திருப்ப வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் அந்த வனாந்தரத்தில் போதிக்கும் பொழுது ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தார்கள். சீஷர்களை வந்து என்ன சொல்றாரு? ஆண்டர்கிட்ட இவங்களை அனுப்பிச்சிருங்க, எந்த ஹோட்டலும் கிடையாது, இது ஒரு வனாந்தரம், நாம் போதித்திருக்கிறோம், எல்லாரும் அனுப்பிச்சிருங்க, எல்லாம் பசியா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க பேசினா மயக்கடிச்சு விழுந்துருவாங்க, நமக்கு பிரச்சனை ஆயிடும். அப்போ என்ன சொல்றாரு? யார் அனுப்ப வேணாம், நீங்க அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆண்டவரே, எங்க கிட்ட இருக்கிற காசு மொத்தம் சேர்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை, 5000 ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 15,000 20,000 பேர் வருவாங்க, இவங்களுக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்துல பழம் கிடையாது. தேவன் சொல்றாரு, இல்ல அவங்களை உட்கார வை. அப்பொழுது ஒரு சிறிய பையன், அவனுடைய டிஃபன், அந்த டிஃபன் என்னங்க? 5 அப்பமும் 2 மீனுங்க. 5000 ஆண்கள், 10,000 பெண்கள், 5000 குழந்தைங்க, 20,000 பேர் வச்சுங்களேன். 20,000 பேருக்கு 5 அப்பமும் 2 மீன்கள். அந்த பையன் பாருங்க, அவர் இடத்துல இருந்ததை தேவன் இடத்துல கொடுத்துட்டார். எந்த நிமிஷத்தில் அவருடைய கருத்தில் இருந்தது தேவனுடைய கருத்தில் வந்ததோ, தேவன் அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கும் பொழுது எல்லா புருஷர்கள் சாப்பிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி எவ்வளவு இருந்ததுங்க? 12 கூடைகள். எங்க அனுப்பியிருப்பார் நீங்க யோசிக்கிறீங்க? எங்க அனுப்பியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க? சீஷர்களுக்கு கொடுத்திருப்பாருங்க. விதைக்கிறவன் அறுப்பான் என்று வேதம் சொல்கிறபடியினால், நான் விசுவாசிக்கிற, பைபிள்ல எழுதல, நான் விசுவாசிக்கிற காரியம், அந்த 12 கூடையும் அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கிறோம். ஏனென்றால் உன்னுடைய கருத்தில் இருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் வைக்கும் பொழுது, கர்த்தர் அதை எடுத்து ஆசீர்வதித்தாய் பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பி தரும் பொழுது 12 கூடை நிரம்பினவர்களாக நீங்கள் திரும்பி வருவீர்கள். தேவன் உன்னிடத்தில் கேட்கிறதுக்கு காரணமே உன்னிடத்தில் இருக்கிறது எடுக்கிறதுக்காக அல்ல, அவரிடத்தில் இருக்கிறது உங்களோடு சேர்த்து கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் முதலாவது கேட்கிறார். அப்ப பாருங்க, நீங்கள் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாங்க, அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல். Your obedience is the key to your blessing. எழுதிக்கங்க. Your obedience is the key to your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல் உங்களுடைய கீழ்ப்படிதல். தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலை தான் பரீட்சிக்கிறார் ஒழிய உங்களுடைய மற்ற காரியங்களை அவர் எடுக்கணும்னு ஆசைப்படல. அப்ப பாருங்க, இந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, முதலாவது எனக்கு செஞ்சு வந்து கொடு. நீ செய்த பிறகு கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய மாவுல, உன்னுடைய தொட்டில மாவு குறையாது, உன்னுடைய எண்ணெயும் குறைந்து போகாது, நான் அப்படி விதமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது கவனிங்க 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின், அதாவது தேவனுடைய சொற்படி செய்தாள். அதுதான் கீழ்ப்படிதல். கவனிக்கிறீங்களா? எலியாவினுடைய சொற்படி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, ஏனென்றால் தேவன் தான் அதை சொல்லுகிறார். அது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்போ இது என்னுடைய வார்த்தை இல்லமா, ஏதோ நான் சாப்பிடுறதுக்காக கர்த்தர் அவரை வேத விதத்தில் போஷித்திருக்கலாம். இத்தனை நாட்கள் அந்த வனாந்தரத்தில் அவருக்கு போஷா கொடுத்த தேவன் அங்கேயும் கொடுத்திருக்கலாம். எதுக்கு இந்த விதவையினுடைய வீட்டுக்கு அனுப்பினாரு? அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக அல்ல, மாறாக இவர் மூலமாக இவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படையும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறையும் மரண வாசலையும் நீக்கி அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் திட்டமிட்டபடினால் எலியாவை இந்த மகளுடைய ஊருக்கு அனுப்பி, இந்த மகளுடைய வீட்டுக்கு அனுப்பி முதலாவது அப்பத்தை உனக்கு கொடுக்க சொல்றார். கொடுத்த பிறகு அந்த மகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எபிரேய பதத்துல பார்க்கும்போது 1 வருடம். பாருங்க, ஒரே ஒரு அடையை கொடுத்ததுனால, முதலாவது கொடுத்ததுனால அந்த வருஷம் முழுதுமாக எல்லாருக்கும் பஞ்சமும் பட்னியும். ஆனால் இந்த மகள் வீட்டுல விருந்துதான். மற்றவர்களுக்கு பட்டினியும் பஞ்சமும், இந்த அம்மா வீட்டுல விருந்து. எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல மற்றவங்க வந்து சாப்பிட்டிருப்பாங்க. ஏனென்றால் இவர் என்ன சொன்னால், நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு சாக போறோம்னு சொன்னார் இல்லைங்களா? கரெக்டா சொன்னாங்களா? 13ஆம் வசனத்துல, 12ஆம் வசனத்துல, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு போதுங்க. நானும் என் குமாரனும் இவங்க 2 பேரு. ஆனால் இந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவளும்
இவனும் அவள் வீட்டாரும். ஹலோ, இவள் என்ன சொன்னால், முதல்ல நானும் என் பையன் சாப்பிட்டு சாக போறோம், ஆனால் இப்பொழுது அவளும் இவனும் வீட்டாரும் சுற்றி இருக்க எல்லாம் சேர்ந்துட்டான், எல்லாம் வீட்டார் ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க, விருந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் வீட்டார் ஆயிட்டாங்க. எல்லாம் இங்க ஓடி வந்து வருகிற நேரத்தில், எந்த நேரத்துல வந்தாலும் 12 மணி நைட்ல வந்தாலும் மேட்செல்லாம் புஃபேக்கர் தான். ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எல்லையில்லாத விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் மீது நாங்கள் உண்மையாய் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். அப்ப பாருங்க, உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் நீங்கள் தேவனை உண்மையாக நம்புகிறீர்கள் என்பதனுடைய ஒரே அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த ஸ்திரீ கேட்டால் அதன்படி செய்தால். அந்த சிறு பையன் தன்னுடைய ஆகாரத்தை எடுத்து கொடுத்தார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து எல்லாரையும் போஷித்து அதன் பின்பு அதனுடைய மீதியை இந்த பையனுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், இடம் கொள்ளா மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் சொல்கிறதுக்கு செவி கொடுங்க. ஆகவேதான் வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எதற்காக? இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இவள் சொல்கிறது பாருங்க, 15ஆம் வசனத்தை, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்போ பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை பயன்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை இது. அந்த மனுஷன் மூலமாக தான் பேச முடியும். நேரடியாக வந்து தேவன் பேசுகிறவர் அல்ல. வார்த்தையின் மூலமாக, எப்படி 5 விதமான ஊழியக்காரர்களோடு மூலமாக தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். ஆனால் பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இந்த வார்த்தையை பேசி, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு வழிவாசலை திறப்பதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்துள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். அப்போ தேவனை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன் என்றால், எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் சொன்னதை செய்தார், ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த ஸ்திரீ தன்னுடைய கடைசி ஆகாரத்தினுடைய பகுதியில் பகிர்ந்து கொண்டால், அவளும் இவளும் அவருடைய வீட்டார் அனைவரும் அநேக நாட்கள் திருப்தி அடைந்தார்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, நீர் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீர்கள், அவருடைய வார்த்தை உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதை காண்பிக்கும் பொழுது, கர்த்தர் வானத்தையே திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களுடைய வீட்டாரும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அநேக நாட்களாய் அநேக காலமாய் சுவிட்சமாய் வாழும்படிக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துவார். 3வது காரியம், கீழ்ப்படிதலில் உள்ள 3வது காரியம், நீங்கள் அவரை உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்பதனுடைய ஒரே அத்தாட்சி கீழ்ப்படிதலே. நீங்கள் அவரை உண்மையாகவே நேசிக்கிறீர்கள் என்பதன் ஒரே அத்தாட்சி கீழ்ப்படிதலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த 3 வசனங்கள் பாருங்க, ஒரே ஒரு அதிகாரத்துல 3 வசனங்கள், 15, 21, 23ஆம் வசனத்துல சாராம்சம் என்னங்க? நேசிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி கைக்கொள்வார்கள், செய்வார்கள், கீழ்ப்படிவார்கள். அப்ப பாருங்க, நான் கர்த்தரை நேசிக்கிறேன் வாயால சொன்னால் மாத்திரம் போதாது, செய்து காண்பிக்க வேண்டும். இப்பொழுது உலகத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீங்க சொல்கிற வார்த்தைக்கு செயலை காண்பிக்க வேண்டும். எல்லா இடத்துல நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், அதை சொன்னால் போதாதுங்க, செயல்படுத்தி காண்பீங்க. தேவன் சொல்கிறார், என்னை நேசிக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், என்னுடைய வார்த்தையை செய்வார்கள். மீண்டும் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். பாருங்க, மீண்டும் மீண்டுமாய் ஒரே காரியத்தை தேவன் சொல்கிறாராங்க. அப்ப பாருங்க, அந்த அதிகாரத்துல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், என்னை விரும்புகிறீர்கள், என் மீது நீங்கள் அன்பு வைத்திருப்பீர்களானால் என்னுடைய வசனங்களை, எங்களுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ நம்முடைய அன்புக்கு ஆதாரம் என்ன? அதற்கு அத்தாட்சி என்ன?
நான் கீழ்ப்படைய வேண்டும். அப்போ தேவன் சொல்கிற காரியத்திற்கு நான் செவி கொடுக்கும் பொழுது, நான் உண்மையாகவே நான் தேவனை நேசிப்பேனானால் நான் பாவத்தை விட்டு தூரமாய் தள்ளி நிற்பேன். பாவத்தை நான் தேடி போக மாட்டேன். ஏனென்றால் நான் பாவத்தை விரும்பும் பொழுது வார்த்தையை விரும்பாமல் போகிறேன். வார்த்தையை நான் செய்யாமல் போகும்போது நான் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அவர் மீது அன்பு செலுத்தவில்லை. அப்ப பாருங்க, மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நான் தேவனை அன்பு கூறுகிறேன், உண்மையாகவே நான் தேவனை விரும்புகிறேங்க, உண்மையாக நான் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று வார்த்தையினால் சொல்லாதீங்க. வார்த்தையை கை கொள்ளுங்கள், சொல்கிறதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்போ தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? தேவன் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? அடிக்கடி நம்ம சொல்ல, லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ், லார்ட் ஐ லவ் யூ, அப்பா உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிப்பதே என் ஆசை எல்லாம் பாடுறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த ஆசை எப்படி நாம் செயல்படுத்தி காண்பிக்க முடியும்? அவருடைய வார்த்தை கை கொள்ளும் பொழுது. ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது அத்தாட்சியாக இருக்கிறது. அடுத்தது, ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கைகளில் ஆசீர்வாதமும் பலன்களின் காலங்கள் கீழ்ப்படிதல் உண்டாக்குகிறது. Obedience produces good seasons of blessings and rewards. Obedience produces good seasons of blessings and rewards. Hallelujah. கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட். காலங்கள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன சொல்கிறார்? கீழ்ப்படிதல் என்ன உண்டாக்கும் உங்களுடைய வாழ்க்கையில்? ஆசீர்வாதமும் பலன்களின் காலங்கள். ஏதோ ஒரு சில நேரம் அல்ல, உங்களுக்கு ஆசீர்வாத காலங்கள் ஒன்று இருக்குது. You have seasons of blessing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதங்களின் காலம் இருக்குது. God has seasons. Seasons of testimony are waiting on you today. சாட்சிகளின் காலங்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறதுங்க. உங்களுடைய இருளின் காலங்கள் முடிந்து விட்டது, கண்ணீரின் காலங்கள் முடிந்து விட்டது, பற்றாக்குறையின் காலங்கள் முடிந்து விட்டது, உங்களுடைய பஞ்ச காலங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், கீழ்ப்படிந்துள்ள மக்களுக்கு ஆசீர்வாதங்களின் காலங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, ஆசீர்வாதங்களின் காலங்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. பலன்களின் காலங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு திறவுகோல் கீழ்ப்படிதல். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு திருப்புவோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹalleluya. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஆங்கிலத்தில் if you are willing and obedient, கீழ்ப்படிவீர்களானால், செவி கொடுத்தால் என்பதற்கு கீழ்ப்படிவீர்களானால், if you are willing and obedient, நீங்கள் மனம் பொருந்தி, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால், நீங்கள் சித்தம் கொண்டால், நீங்கள் கீழ்ப்படிந்தால், நீங்கள் தேசத்தின் ஹலோ வீட்டின் நன்மை இல்லைங்க, தேசத்தினுடைய நன்மைகளை புசிப்பீர்கள். ஹalleluya. ஆசீர்வாதங்களின் காலங்கள் நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனம் பொருந்தி, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு, நீங்கள் சித்தம் கொண்டு, நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களின் காலங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவோம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அதை புரிஞ்சுக்கீங்க. சொல்லுங்க. செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்போ தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை செய்வதற்கு நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு, மீண்டுமாய் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு மேன்மையுள்ளவர்களாக உங்களை வைப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லா ஜாதிக்கு மேலாக நான் இருக்க விரும்புகிறேன். அதாவது எல்லா ஜாதிகளுக்கு மேலா, எல்லா தேசத்தாருக்கு மேலாக தேவன் உங்களை வைக்க போகிறார். அப்ப பாருங்க, தேசங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள்.
கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்லங்க, தேசங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அதர்தான் உங்களுக்குள்ள நான் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்குள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கிறது. அது என்ன? கீழ்ப்படிதல். தேவனுடைய ஆசீர்வாத வாய்க்காலாக இந்த உலகத்திற்கு நீங்கள் இருக்கும்படிக்கு தான் தேவன் இந்த வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். வாசிங்க தொடர்ந்து 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். உங்கள் மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்து இட் will overtake you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்ன ஓவர்டேக் பண்ண போகுது. பக்கத்துல சொல்லுங்க, ஓவர்டேக்கிங் blessings என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் இந்த ஆசீர்வாதத்தை கண்டாலும் அலர்ஜி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அதன்படி நீ கீழ்ப்படியும் பொழுது இனி நான் சொல்ல போகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேல் வந்து ஓவர்டேக் பண்ணிடும். அந்த பலிக்கும் என்ற இடத்துல தமிழ்ல எழுதிக்கிங்க, ஓவர்டேக்னு போடுங்க. அப்பதான் அந்த உள்ள நீங்க அடுத்த முறை படிக்கும் போது ஓஹோ எனக்கு ஓவர்டேக். ஓவர்டேக்னா எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷ்ல அதை போய் மொழியாக்கம் பண்ண தேவையில்லை. பாருங்க, அப்ப பாருங்க, ஓவர்டேக்னா எல்லாருக்கும் தெரியும். வண்டியை ஓட்டும் போது நீங்க ஒரு ஸ்பீட்ல போயின்னு இருப்பீங்க. எவனாவது உன்னை ஓவர்டேக் பண்ணி போறான்னு வச்சுக்கீங்களேன், என்ன சொல்றான் வேற வார்த்தையில, நீ போக வேண்டிய ஸ்பீட்ல நீ போகலனால நான் அதை கடந்து நான் தாண்டி செல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய வேகத்திற்கு ஒரு காலம் நீ வர முடியாதுன்ற. ஹலோ, you cannot keep pace with my blessing. Hello, are you there? You can never keep pace with the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய வேகத்திற்கு நீங்க ஒரு காலமும் ஈடு செலுத்த முடியாது. அதோடு நீங்க ஒத்து போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை முந்திக் கொள்ளும். ஹலோ, நீங்க ஆரம்பிச்சு நல்லா 5th கியர்ல போய் நிற்பீங்க. ஆனா நீ போய் அங்க சேருவதற்குள்ள இங்க உன்னை அனுப்பினவர் அங்க போய் நின்றுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணினார். ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தேன்ற? ஹலோ, பாருங்க, 40 ஆண்டு காலமாய் வனாந்தரத்தில் சுற்றி வந்த இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்த ராகாப் கேட்ட கேள்வி, உங்களை விடுதலையாக்கினது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, இங்க வந்து சேர வேண்டியது 11 நாட்களுக்குள். ஏன் இத்தனை ஆண்டு காலமாக நீங்க சுற்றி சுற்றி எங்க இருந்தீங்க? 11 நாட்களுக்குள் இங்க வந்து சேர வேண்டியவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எங்க போனீர்கள்? நேரடியாக அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், கீழ்ப்படியாமையினால் நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம். கீழ்ப்படிந்திருப்போமானால் 11வது நாள் உள்ளுக்குள்ள வந்து இந்த 40 ஆண்டு காலமா வீணாக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அனுபவித்து இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நாம் இழந்திருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு எங்கேயோ செவி கொடுக்காமல் போயிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்றால் அதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, உங்களுடைய கீழ்ப்படியாமை. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. பாஸ்டர், அது எது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல ஒருவேளை கசப்பு, ஒருவேளை மணியாம சில காரியங்கள் தேவனுக்கு தெரியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா ஆசீர்வாதமும் வைத்து விட்டார், எல்லா புஃபே கவுண்டர்ல வச்சிருக்கிறார், வந்து எடுத்துக்கோன்றார். ஆனாலும் இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்த பிறகு நீங்கள் அதுக்குள் அனுபவிக்காமல் போவதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருப்போமானால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை சுற்றி சுற்றி வருகிற மொழிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. கானான் இருந்தும் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். கானான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் போய் அதை அடையவில்லை. காரணம் அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாத காலங்கள், பலனளிக்கும் காலங்களை வைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தொடர்ந்து வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, ஆசீர்வாதத்தினுடைய பட்டியல் தேவன் இங்க கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறாரு? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹலோ,
நீங்க வெளிய தேசத்துக்கு போனதான் சம்பாதிக்க முடியும் அல்ல, நீங்கள் எங்க சென்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். ஹலோ, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் வழி அருகிலேயே வைத்திருக்கிறார். அதை பொறுக்கி சாப்பிடுவது உன்னுடைய கடமைங்க. அதை விசுவாசித்து அதை கை கொள்ளும் பொழுது நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிறார், நீ எல்லா இடத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? உனக்குள் பெருக்கத்தை நான் ஏற்படுத்துவேன். எத்தனை பேர் பெருக விரும்புகிறீர்கள்? இன்க்ரீஸ் எத்தனை பேருக்கு வேணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இன்க்ரீஸ்ல தான் வாடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பொறாமப்பட்டாலும் கவலை இல்லை, நான் எனக்கு இன்க்ரீஸ் தான். ஹலோ, நான் இன்க்ரீஸ்ல தான் வாடுவேங்க. நீங்க என்னதான் பேசினாலும், நீங்க பேச பேசினா இன்னும் ஆமென் இன்னும் பெருகி கொண்டே போ. ஏனென்றால் நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், வார்த்தையை மதிக்கிறவர், நான் வார்த்தையை கை கொள்கிறவன், வார்த்தையின்படி செய்கிறவன், வார்த்தையின்படி சிந்திக்கிறவன், வார்த்தையின்படி ஜெபிக்கிறவன், வார்த்தையின்படி வாழ்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், பெருக்கத்தை தவிர வேறு ஒன்றும் நடைபெறாது. ஹலோ, கரங்களை உயர்த்த சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன், பெருக்கத்தை விசுவாசிக்கிறேன், பெருக்கத்தின் கீழ் நான் வாழுவேன், என்னுடைய பெருக்கத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. தேவன் எதற்காக நம்மை பெருக பண்ணுகிறார்? மற்றவர்களுக்கு, குறையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்குள் தேவன் அபரிவிதத்தை பெருக பண்ணுகிறார். யாபேசை எதற்காக ஆசீர்வதித்தார்? அந்த முழு பட்டணத்திற்கு அவர் நன்மை செய்தார். யோபை ஆசீர்வதித்த தேவன், யோப் சொல்கிறார், என்னிடத்தில் வந்த ஒவ்வொரு விதவைகளையும் அனாதைகளையும் நான் உதவி செய்தேன், அவர்களுக்கு இல்லங்களை கட்டி கொடுத்தேன், அவர்களுக்கு உதவி செய்தேன், அவர்களுடைய குடும்பங்களை காப்பாற்றினேன், பல நன்மைகளை என்னால் செய்ய முடிந்தது. காரணம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தபடினார். நான் சொல்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நான் செழிப்பை ஏன் விரும்புகிறேன்? என்னுடைய சொத்தை நான் சேர்த்துட்டு வெறும் எனக்கும் என் குடும்பத்திற்கு சேர்த்துட்டு சாகிறதுக்காக அல்ல. நான் ஏன் சேர்க்கிறேன்? காரணம், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், பற்றாக்குறை நீக்க விரும்புகிறேன். இந்த தேசம் வறுமையின் கோட்டின் கீழ் இருக்கக்கூடாது, எல்லா செழிப்பின் கோட்டின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய அனுதின ஜெபம். எதற்காக செழிப்பை கேட்கிறோம்? செழிப்பினுடைய நோக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஏன் செழிப்பை எதிர்க்கிறார்கள்? ஏனென்றால் செழிப்பினுடைய நோக்கம் அவர்களுக்கு புரியல. தேவன் ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? அவரிடத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அவரிடத்துல வேலை செய்தார்கள். அவர்களுடைய அனைத்து குடும்பங்களுக்கு இவன் பராமரித்தான். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை எதற்காக செழிக்க வைக்கிறார்? மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து ஊழியத்தை கட்டுவதற்கு, தேவ ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு, சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கும் பரப்புவதற்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப செழிப்பினுடைய நோக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. செழிப்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வீர்களானால் செழிப்பை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள், விரும்புவீர்கள். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடியாது. 5ஆம் வசனம், உன் கூடையையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய உணவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதாவது உங்களுடைய மேஜையில் எப்பொழுதுமே உணவு இருக்கும். பஞ்ச காலம் உலகத்திற்கு உங்களுக்கு விருந்து. ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் காலங்கள் அதற்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கிறபடியில். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 12 இருந்து 14 சீக்கிரம் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த 14 வசனங்களில் 2 காரியங்கள் மீண்டும் மீண்டுமாக வருகிறது. அந்த 2 காரியங்கள் என்ன என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம்,
பாருங்க, அந்த அதிகாரத்துல எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்ய கவனமா இருந்தால், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்வீர்களானால், என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், நான் உன்னை இது இப்படியாக ஆசீர்வதிப்பேன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு. மீண்டும் மீண்டுமாக கீழ்ப்படிதலும் அதற்கு இணைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, கீழ்ப்படிதல் தான் இந்த ஆசீர்வாதங்களின் காலங்கள், பலனின் காலங்களை உண்டாக்குகிறது என்பதை வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதங்களும் பலன்களின் காலங்கள் நமக்கு உண்டாக்கி தருகிறது. அப்போ பாருங்க, கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம். என்னால் சொல்ல முடியும், அநேகர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் இல்லை. அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த கீழ்ப்படிதல் பூரணமாக்கப்படவில்லை, இன்னும் முழுமையாக அடையவில்லை. இன்னும் அதிகமாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது, நான் சொல்கிறேன், தேவன் இங்கே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார் பிரதர், அது நமக்கு தகாது என்று சொல்கிறார்கள். இல்லை, இஸ்ரவேல் இடத்துல பேசியிருக்கலாம், அந்த குறிப்பிட்ட ஜனம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது அவருடைய சந்ததி அதற்குள்ளேயே பேசுகிறார். அப்ப ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பொழுது ஆபிரகாமுக்குள் இருக்கிற முழு உலகத்தினிடத்துல தேவன் பேசுகிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேயின் மூலமாக தேவன் பேசின காரியங்கள் வெறும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு இந்த வசனங்கள் நிறைவேறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். எப்பொழுது? நான் கீழ்ப்படியும். அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்குமானால் இத்தகைய ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதம் காலங்கள், சீசன்ஸ் பாருங்க. பழங்கள் வரும்பொழுது சில காலங்கள் தான். மாம்பழம்னா இந்த சீசன் வந்துருச்சு, இப்போ இன்னும் அடுத்த 2 மாதங்களுக்கு மாம்பழம் சீசன், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சீசனே கிடையாது. 4 சீசன்ல ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிறேன், மற்ற பழங்களுக்கு காலங்கள் உண்டு, ஒரு விசுவாசிக்கு எப்பொழுதுமே காலங்கள் தான். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். சங்கீதம் 1:3 வசனம் சீக்கிரமா எடுத்து வாசி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிறதெல்லாம், நீங்க செய்கிறதெல்லாம், நீ எதை செய்தாலும், எங்க செய்தாலும், எப்பொழுது செய்தாலும், யாருக்கு செய்தாலும் வாய்க்கும். ஹலோ, ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத காலங்கள், தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து. His fruit is not consumed. That means unfailing supply. ஹலோ, எத்தனை பேருக்கு அன்ஃபெயிலிங் சப்ளை வேணும்ன்றீங்க? அது ஆங்கிலத்தில் தான் கோர்வையா வருது. அன்ஃபெயிலிங் சப்ளை, முடிவில்லா சப்ளை, முடிந்து போகிற சப்ளை அல்ல இது. கர்த்தர் கொடுக்கும் போது அது கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் இந்த கரத்தில் பெற்றுக்கொண்டு அடுத்த கரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கொடுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய களஞ்சங்கள் தேவன் நிரப்புவார். நீங்க என்ன செய்யணும்? நிரப்பின பிறகு அதை காலி பண்ணுங்க. நீங்க காலி பண்ணிட்டோன்னா திருப்பியும் நிரப்பும்படியாக வாசலை திறக்கிறீங்க. எம்டியை பண்ணுங்க. இருக்கிற அட ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. மிச்சம் மீதியை கொடுத்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில மிச்ச மீதி பற்றி பேசுறதுக்கு இல்லை, அப்படி தான் மிச்சம். யாவரும் எழுந்து நிற்போம்.